ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஜென்ம நட்சத்திரம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு. அவர் ஒரு கதையை எழுதி வச்சுட்டு எப்படியாவது டைரக்டர் ஆயினும்ட்டு பல ப்ரொடியூசரை போய் பாக்குறாரு. ஆனா யாருமே இவருக்கு செட் ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ தனியாவே படம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தா அதுக்கும் கையில காசு கிடையாது. ஹீரோயின் வேற பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு அரசியல்வாதி எலெக்ஷன் வர சூழ்நிலை இருக்கிறதுனால மக்களுக்கெல்லாம் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்றதுனால அவங்க கூட இருக்க காளி வெங்கட் கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட்டை கொடுத்து இதை நீதான் மக்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. காளி வெங்கட்டோட பொண்ணும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால அவர் என்ன பிளான் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 லட்சம் ரூபாய் மட்டும் ஆட்டையை போட்டுட்டு தான் குழந்தைய காப்பாத்திடலாம், பேலன்ஸை மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த விஷயம் அரசியல்வாதி கேங்ல இருக்கவங்களுக்கு தெரிய போக இவரை கொல்ல பாக்குறாங்க. இவர் வெட்டுப்பட்ட நிலைமையில நம்ம ஹீரோயின் வீட்டு முன்னாடி வந்து நின்னு ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி நாளைக்கு என் பொண்ணுக்கு ஆபரேஷன், இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் அமௌண்ட் வச்சிருக்கேன், இதுல இருக்கிறதுல அந்த 40 லட்சம் ரூபாய் மட்டும் என் பொண்ணுக்கு நீங்க கட்டிட்டு பேலன்ஸ் எல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் கள இறங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை பக்காவா எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதை பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சுவாரஸ்யமான நடிப்பையே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் வைஸ் நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல வர ஹாரர் போர்ஷன்ஸ்லாம் அங்கங்க ஒரு சில இடத்துல நமக்கு ஜம்ப் ஸ்கேர்ஸ் தரதான் செய்யுது. ஆனா படம் ஃபுல்லா இருக்கா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதே மாதிரி படத்துல ஒரு சில போர்ஷன்ஸ்ல காமெடி வேற ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. அது இந்த படத்துக்கு தேவையா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் சுவாரஸ்யமா கொண்டு போறாங்க. ஒன்ஸ் நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் அந்த பங்களாக்குள்ள போனதுக்கு அப்புறம் படம் பெருசா சுவாரஸ்யமே இல்லாம போகுது. ஜம்ப் ஸ்கேர்ஸும் பெருசா கிடையாது, ஹாரர் எலிமெண்ட்ஸும் சரியா கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ அதன்னு ஒரு படத்தை எழுதி எடுத்து வச்சிட்டாங்க. என்ன கொஞ்சம் சுவாரஸ்யமா எழுதிருந்தாங்கன்னா இந்த படம் கண்டிப்பா ஒரு நல்ல படமா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.